லாஸ்ட் சீனில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது நான் சாகணும் அப்படின்னு பாலகுமாரன் அவர் தான் கதை வசனம், இந்த இடத்துல ஐயர் சாகணும் சார், இப்போ நாயக்கர் வருவார், அவரை பார்த்து எப்படின்னா நான் போயிடுவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் வரேன் நாயக்கரை, ஒன்று ஒரு பேயா சேர்க்க முடியாது. எனக்கு இன்னும் ஒரு நல்ல படத்தில் நடித்த மன திருப்தி இருக்குது, மறக்க முடியாது. இந்த மாதிரி ரோல்லாம் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா சார் கொடுத்து வச்சுருக்கணுமே சார். எப்படி உங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமான முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேடை நாடகத்தில் ஆரம்பித்து வெப் சீரிஸ் வரைக்கும். ஸோ இதுக்கே ஒரு தனி வாழ்த்துக்கள், ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாம் சார். தேங்க்யூ சார். நாயகன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஃப்ரெஷ்னஸ் வந்து குறையவே இல்லை. இந்தியன் சினிமாலேயே அப்படி ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து யாருமே இப்போ வரைக்கும் எடுக்க முடியல. நான் நிலகல் ரவி, ஏஆர்எஸ்னு ஒரு ஆக்டர் உண்டு, சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். படம் ஒரு மாதிரியாக இருக்க, பயங்கரமாக ஹிட் ஆகும் போல் இருக்கு அப்படின்னார். நான் சொல்லுவேன், ஹிட் ஆகுதோ ஆகலையோ, எனக்கு இன்னும் ஒரு நல்ல படத்தில் நடித்த மன திருப்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டுமே பழிச்சிருது. ஆமாம், நிச்சயமாக சார். ஏன்னா நாயகன் படம் அப்படின்னா அதில் ஒரு 4 கேரக்டரை யாராலையுமே தவிர்க்க முடியாது. வேலு நாயக்கர், ஜனகராஜ் சார் கேரக்டர் ஆகட்டும், சரண்யா மேம் அண்ட் உங்கள் கேரக்டர். ஏன்னா அந்த ரைட் அண்ட் லெஃப்டாக நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. ஆமாம். ஏதோ ஒரு ஐயர் கேரக்டர்னா நான் ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன், அதை மணிரத்னம் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். உங்களுக்கு யாராவது கதை சொன்னாங்களா இந்த படத்தோட கதையன்னார். இல்லை சார். உங்கள் கேரக்டர் என்னன்னு சொன்னாங்களா? சொல்ல சார். தெரியுது, நீங்கள் நடிக்கிற விதத்துலேருந்தே அது எனக்கு தெரியுது. நேற்று நீங்கள் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, தட் இஸ் நாட் யுவர் கேரக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கேரக்டரை பற்றி சொன்னார் பாருங்கள். அதுதான் என்னுடைய அந்த படத்தில் என்னுடைய நடிப்புக்கான வெற்றி. அதுதான் அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு ஏழை பிராமணன், பாம்பேயில் தாராவியில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு வசதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ஹிந்தி தெரியும், அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு நான் கமலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த படத்தில். ஓகே. அப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னார் கொஞ்சம். அப்போது அவர் சொன்னார், உங்களுக்கு ஹிந்தி தெரியும், அதனால் பழக்கம் மாறிங்க, பின்னால் உங்களுடைய சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி, நேர்மை எல்லாம் இருக்குல்ல, இது அவருக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப. வேலு நாயக்கருக்கு ஐயரை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டார் அவர். இப்போ ஐயர் என்ன சொன்னாலும் வேலு நாயக்கர் கேட்பார். அவர் கேட்பாரேங்கிறதுக்காக ஐயர் எதுவும் சொல்ல மாட்டார். அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ண மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆமாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரோல், அதை மாதிரி பண்ணுங்க ப்ளீஸ், மனசில் வாங்கிங்கன்னாரு. சரி சார்னு. அன்னிலிருந்து என் கேரக்டர் வேறு மாதிரி ஆகிடுது. போக போக சில சீன்களில் இம்ப்ரவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷேரிக்கு வந்து ஆம்புலன்ஸ் வராது, என்ன ஐயரே இங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வராதா? இல்லை வராது அப்படிப்பேன். இதுதான் டைலாக், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணது எப்படின்னு கேட்டால், இங்கெல்லாம் வராதா? வராது. ஏன்? இல்லை இது வரைக்கும் வந்தது இல்லை, வரமாட்டான் அப்படின்னு சமாளிப்பேன். நாம் வாங்கி விடுறோம், ஒன்றும் இல்லை 4 ஆம்புலன்ஸ் அப்படிம்பாரு. அப்போ 4ன்னா உங்களுக்கு 4 ஒன்று பரவாயில்ல, சரி உட்காருங்க, இருக்கட்டும். இந்த டைப் ஆஃப் ஆக்டிங் நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணது. இப்போ சார் அந்த ஹாஸ்பிட்டல் பர்சன் ஆம்புலன்ஸ் சீனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவத்தில் இருப்பார். அந்த முன்னாடி இருக்கவங்க கிட்ட இதை பார்க்குறத விட என்ன சிறைச்சிட்டு இருந்தீங்களான்னு கோவமாக கத்திட்டு உங்கள் பக்கம் திரும்பின உடனே அந்த ஒரு மரியாதையால், என்ன ஐரே நீங்கள் கூட ஆம்புலன்ஸ் வருது கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு ரொம்ப சட்டிலாக இருப்பார். அது பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த கேரக்டராக அவர் எவ்வளோ நம்புறாரு. ரொம்ப நம்புவார். அது ஆஸ்பத்திரியில் வந்து நான் அடிபட்டு கிடப்பேன், அதுக்கு முன்னாடி போலீஸ்காரை வந்து அடின்னு அடிப்பான். ஆஸ்பத்திரியில் இருப்பேன், அவர் வருவார், ஐயரே அப்படிம்பார். நாயக்கரே நான் சொல்லலை நாயக்கரே, நான் சொல்லலை, எவ்வளோ அடித்தாங்க, எனக்கு எங்கே இருந்தால் அந்த தைரியம் வந்து தெரியல நாயக்கரே, பெரிய விஷயம் அது, எங்கேருந்து எனக்கு இந்த தைரியம் வந்து தெரியல நாயக்கரே. சரி நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க அப்படிம்பார் அவர். இது வரைக்கும் தான் டைலாக் இருந்தது. உடனே நான் ஆட் பண்ணேன், சரி நீங்கள் உடம்பை பார்த்துக்கணுன்னு நான் போகிறேன், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் நாயக்கரே, நீ நல்லா இருக்கணும் அப்படிமே. அப்படி போயிடுவார். அவ்வளோ ரியாக்ஷன் கொடுப்பாரு. நாங்கள் ரிஹர்சலில் பண்ணல, இதை டேக்கில் தான் பண்ணேன், ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ஆன் த ஸ்பாட் பண்ணேன்.
இதுவே வேறு சிலர் பண்ணியிருந்தால், ஏன் சார் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்ல வேண்டாமா, நான் தயாராக வேண்டாமா அப்படின்னு கேட்கலாம். அல்லது இது வேண்டாம் சார், ரிஹர்சலில் பண்ண மாதிரியே பண்ணுங்க ப்ளீஸ், டோன்ட் ஆட் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். பட் கமலே எதிர்பார்க்காமல் நான் சொன்ன வசனம், நான் போகிறேன் நாயக்கரே, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நீ நல்லா இருக்கணும், ஏன்னா இவன் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறான், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த கமல் ரியாக்ஷன் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, ஆட்டோமேட்டிக்காக வரும். வாட் எ கிரேட் மேன் யூ ஆர் அப்படிங்கிற லுக்கெல்லாம் இந்த இதில் வந்துடும். அந்த உடனே தட்டி விட்டு போவார். நாயக்கருக்காக செத்தா பெருமை நாயக்கரை. எத்தனையோ லைஃப்பில் நமக்கு ஒரு சாதனைகள்பாங்க, அதில் நாயகன் ஒன்றுன்னு சொல்லலாம். சத்தியமாக மறக்க முடியாது. இந்த மாதிரி ரோல்லாம் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக சார் கொடுத்து வச்சுருக்கணுமே. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் 2 கேரக்டர், வேலு நாயக்கராக இருக்கட்டும் அண்ட் அந்த ஐயர் கேரக்டராக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். வேலு நாயக்கர் மும்பையில் அவ்வளோ வருஷம் இருந்து ஹிந்தி பேச மாட்டார். ஸோ ஒரு ஐயர் கேரக்டர் தாராவியில் ஒரு சேரி மாதிரியான ஏரியாவில் இருக்கிறாரு, ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிறாரு. ஸோ அந்த ஐடியாலஜியே ரொம்ப புதுசாக இருந்தது தமிழ் சினிமாவுக்கு. ஆமாம், கேரக்டராக உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்தது அந்த கேரக்டர் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அந்த ஒவ்வொரு சீன் நடிக்கும் போதுமே எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ டெப்த் இருக்குது, எவ்வளோ ரீசனபிள் கேரக்டர் அவன், அதெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு முதல்ல கதை சொல்லலை யாரும். என்ன மணிரத்னம் சார் கூப்பிட்றாருங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. 2வது கமல் கூட நடிக்கிறேங்கிறது மறுபடியும் ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். இந்த படத்தில் 2 தான். வேறு பிசி ஸ்ரீராம் கேமரா, அது எனக்கு அவரை தெரியும் நல்லா. தீஸ் ஆர் த ப்ளஸ் பாயிண்ட்ஸு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அப்புறம்தான் அந்த கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பாராட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த கேரக்டர் வந்து பிடிச்சிக்கிடுது கடைசி வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் லாஸ்ட்டு சீனில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது நான் சாகணும் அப்படின்னு பாலகுமாரன், அவர் தான் கதை வசனம், பாலகுமாரன் சொன்னால் இந்த இடத்துல ஐயர் சாகணும் சார். இப்போ நாயக்கர் வருவார், அவரை பார்த்து எப்படின்னா எங்கிறார், நான் போயிடுவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், சாவி வச்சுக்கோ, கையில் சாவியை கொடுப்பேன். இதெல்லாம் ரொம்ப எமோஷனல் சீன். நான் வரேன் நாயக்கரை, ஒன்று ஒரு பையா சேர்க்க முடியாது, அப்படியே இறந்து போகிற மாதிரி சீன். கமல் சொன்னார், இப்போ தான் அந்த பாட்டி மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி செத்துருக்கா, இப்போ ஐயர் வந்து சாகிறாரு, அதுக்கு அடுத்த சீனில் நான் சாகிறேன். இப்படியெல்லாம் போனால் என்னுடைய சாவுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஒரு படத்தில் ஹீரோ தான் முக்கியம், ஹீரோவோட கேரக்டர் தான் முக்கியம். நம்மெல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அதனால் வருத்தப்படக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கூடாதுங்க, சாகக்கூடாதுங்கிறார் கமல் சார். பாலகுமார் இல்லை இறந்து போகணும், நான் அப்படி தான் எழுதியிருக்கேன், நல்லா இருக்கும் கமல். உண்மையில் அந்த சீன் பிச்சுன்னு போகும். ஏன் படம் பாருங்கள், எனக்கு லில்லி கணேஷ் பண்ணுறதுல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இங்கே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு 4-5 சீன் கழித்து நான் செத்து போனால் கூட பரவாயில்ல, அடுத்த சீனே நான் இறந்து போகிறேன், நீ நல்லவனா கெட்டவனான்னு அவன் கேட்குறது, இந்த சிம்பத்தி எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரே பிடிவாதம். இது ஒரு 1/2 hour இது போயிட்டு இருந்தது. மணிரத்னம் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே இருந்தார். இப்போ இவர் சொல்கிறத கேட்குறதா அவர் சொல்கிறத கேட்குறான்னு. கடைசியில் கமல் சொல்லிட்டு, நோ சாரி, யூ கெனாட் கில் ஹிம். அவர் சாதாரண பேசினாலே அழுக வரீங்க, இவர் செத்து தான் அழுக வரணுமே, நீ என்ன பேசுகிறீங்கன்றார் ஒரேடியா. அப்புறம் அப்படி தான் எடுத்தாங்க கதையை. அது மாதிரி இதெல்லாம் சில மாற்றங்கள் இருக்கும். அது வந்து நமக்கு கதைக்கு பொருத்தமான மாற்றங்கள் தான், அவ்வளோதான். மற்றபடி கமல் வந்து யாருக்கும் யார் ரோலையும் கை வைக்க மாட்டார், கட் பண்ண மாட்டார், என்கரேஜ் பண்ணுவார். நல்லா நீங்கள் நடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவார். நாம் வந்து சார் இப்படி சொல்லட்டுமா, நான் எப்படி சொல்லுங்கள், ஐயோ நல்லா இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஸ்பாட்லேயே உடனே சொல்லிடுவார், ஸ்பாட்லேயே சொல்லுவார். அப்படி நல்லா இல்லைன்னா வேண்டாம், அந்த போன டயலாக் சொன்னதுக்கப்புறம் இந்த டயலாக் சொன்னீங்கன்னா அது எடுபடாது. கண்டினியூட்டி எடுத்து பேசுவார் சொல்லும்போது, எல்லாம் தெரியும் இருக்குது. அதனால் அதெல்லாம் சொல்லி வேண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். சும்மா வேண்டான்னு சொன்னால் யார் கமல்கிட்ட சண்டைக்கு போக முடியும், காரணத்தோடு சொல்லுவார். அதனால் ரொம்ப லக்கு. அது மாதிரி ஒரு நடிகர் கூட நடிக்கிறதே ஒரு யோகம்தான்.